பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போருக்கு இன்று ஒரு மாத பூர்த்தி கடக்கின்றது. கடந்த மாதம் 28ஆம் தேதி இன்று போலவே ஒரு சனிக்கிழமையாக இருந்த வேளை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இன்று ஒரு மாதத்தை கடக்கும் வேளையில் தெரியும் நிலவரங்கள் கூட போர் அடுத்த மாதம் இன்னும் தீவிரப்படும் என்ற அபாயத்தையும் அச்சத்தையும் உருவாக்க தலைப்படுகின்றது. ஹோர்மூஸ் நீரிணையால் ஏற்பட்ட உலகளாவிய சக்தி நெருக்கடி இப்போது பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் தேசிய அவசரகால நிலையை அறிவிக்கும் அளவுக்கு பாதகங்களை உருவாக்க தலைப்படுகின்றது. தற்போதைய உலக நெருக்கடியால் உள்ளூரில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்திய முதலாவது நாடாக பிலிப்பைன்ஸ் மாறியுள்ளது. இந்த நிலை எதிர்வரும் வாரங்களில் இலங்கை தீவுக்கும் வராது என்பதற்கு உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை. ஒருவேளை இலங்கை தீவில் எரிசக்தி நிலைமை மோசமடைந்தால் அது உள்ளூரில் ஒரு கிளர்ச்சியை 2022ஆம் ஆண்டில் உருவாக்கிய அறகலைய புரட்சி போல உருவாக்கிவிடக் கூடாது என்ற குறுகுறுப்பு பாக்கு நீரிணையின் இக்கரையிலும் இருக்கின்றது, அக்கறையிலும் இருக்கின்றது. அக்கறை குறுகுறுப்பின் ஒரு அடிப்படையில் தான் இந்தியா இப்போது இயன்றவரை இலங்கை தீவுக்கு பெரியண்ணன் என்ற வகையில் எரிசக்தி உதவியை செய்ய தலைப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அருண்குமார் திசாநாயக்கா தொலைபேசியில் பேச்சு நடத்திய 4 நாட்களில் ஒரு அவசர எரிபொருள் கப்பல் 38,000 மெட்ரிக் டன் பெட்ரோலிய பொருட்களுடன் இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. இவ்வாறான ஒரு துரித நகர்வு இக்கரைக்கும் அக்கறைக்கும் இடையில் இருப்பதை நோக்கும் போது இந்தியா ஏறக்குறைய இலங்கை தீவையும் இன்னொரு மாநிலம் போலவே கையாள தலைப்படுகின்றதா என்ற ஊகங்களையும் உருவாக்கியுள்ளது. இலங்கை தீவை தற்போது வறட்சி காலம் வாட்ட ஆரம்பித்து விட்டது. இதனால் எதிர்வரும் மாதங்களில் நாட்டின் நீர் மின் உற்பத்தி இடம்பெறும் இடங்களில் குறிப்பாக பாரிய நீர்த்தேக்கங்களின் நீரேந்து பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைவடையும் என்ற அச்சநிலை உருவாகிவிட்டது. அதற்கு ஆதாரமாக இப்போதே அந்த இடங்களில் மழை வீழ்ச்சி குறைவடைந்து வருகின்றது. இதற்கு அப்பால் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் நாட்டின் மிகப்பெரிய அனல் மின்சார உற்பத்தி நிலையமான புத்தளம் நுரைச்சோலையில் உள்ள லக்விஜய உற்பத்தி கூடத்தையும் அரசாங்கத்தின் தவறான இறக்குமதி முகாமைத்துவம் அடிவாங்க வைத்திருப்பதால் இப்போது இலங்கையில் எரிசக்தி நெருக்கடியை தூண்டும் ஒரு மறைமுக தரப்பாக கூட அரசாங்கமும் மாறிவிட்டதான விமர்சனங்கள் உள்ளன. இது எவ்வாறோ ஒட்டுமொத்த நெருக்கடிகள் இலங்கைக்குரிய எரிசக்தி சவால்களை நீடிக்க வைக்கும் நிலையில்தான் ஈரானின் ஹோர்மூஸ் நீரிணை மீதான பிடியும் தொடர்கின்றது. அது உலகத்தை தொடர்ந்து மடிக்கின்றது. தனது இந்த பிடி உலகத்தில் ஒரு விசனத்தையும் சீற்றத்தையும் உருவாக்குவதை அறிந்து கொண்ட ஈரான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபை விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மனிதாயமான உதவிகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கு ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது. நேற்று ஜெனீவா பிளந்தினிஷியோன் அரங்கில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவை அரங்கில் ஈரானிய பிரதிநிதி ஹோர்மூஸ் நீரிணை ஐநாவின் நிவாரண நடவடிக்கைகளுக்காக திறந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எதுவாறோ இந்த போரின் ஒரு மாதம் இன்று கடக்கும் பின்னணியில் இந்த போர் ஆரம்பித்த பின்னர் முதன்முறையாக ஏமனில் இருந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவிய முதலாவது சந்தர்ப்பம் பதிவாகியுள்ளது. ஈரானுடன் பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப குறிப்பிட்டாலும் ஈரானும் அதனை திரும்ப மறுத்து வரும் நிலையில் இப்போது ஈரான் தனது ப்ராக்சி அமைப்பான, அதாவது தனக்காக போரிடக்கூடிய அமைப்பான ஏமனின் ஹவுத்திகளையும் இந்த களத்தில் இறக்கிய அளவுக்கு போர் பிரிவடைவது தெரிகிறது. இதே போல மறுபுறத்தே ஈரானில் இன்னமும் 3554 இலக்குகள்
தாக்கப்பட வேண்டியுள்ளதாக நேற்று குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவற்றின் மீதான தாக்குதல்கள் விரைவாக நடக்கும் எனவும் அடிக்குறிப்பிடுகின்றார். அதாவது ஈரானுடன் பேச்சுக்கள் நடப்பதால் நிலைமை சுமூகமாகும் என ஒரு புறத்தே நம்பி கை வைக்கும் அதே ட்ரம்ப் தான் இன்னொரு புறத்தே ஈரானில் 3000க்கும் மேற்பட்ட இலக்குகள் இன்னமும் தாக்கப்பட இருப்பதாகவும் நிச்சயமாக அமெரிக்கா அவற்றை தாக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஈரானுக்கு வழங்கிய ஏப்ரல் 6 என்ற காலக்கெடுவுக்கிடையில் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படாமல் விட்டால் இந்த தாக்குதல்கள் நடக்கும் என்ற எச்சரிக்கையை விடுப்பதாக தெரிகின்றது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஒரு நிலையற்ற மனிதர் என்பது பட்டவர்த்தனமான உண்மை. அவர் தனது முடிவுகளை அடிக்கடி மாற்றுவதும் முன்னர் அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் வடிவ திருப்பங்களை எடுப்பதும் பிரசித்தமான ஒரு அரங்க காட்சியாக கடந்த காலத்தில் உலக அரங்கில் தெரிந்தது. குறிப்பாக அவரது வரி கொள்கை இதற்கு ஒரு உதாரணமாக இருந்தது. முதல் நாளில் வரி உயர்வை அறிவிப்பார், மறுநாளில் அதே வரி உயர்வை மீளெடுப்பார், இடைநிறுத்துவார் என்பது போன்ற கூத்துக்கள் எல்லாம் கடந்த வருடம் இதே மாதத்தில் இடம்பெற்ற நிலையில்தான் இப்போது ஈரானை மையப்படுத்திய ஆட்டத்திலும் அவர் பம்புகின்றாரா இல்லை என்றால் பாய்வதற்கு தயாராகின்றாரா என்ற ஐயங்கள் எல்லாம் உள்ளன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான இந்த எச்சரிக்கையை விடுக்கும் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளமான இளவரசர் சுல்தான் விமான படைத்தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணைகள் இன்று நேற்றும் தாக்கியதால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த தளத்தில் தரித்து நின்ற அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக அல்லது கடுமையாக சேதமடைந்ததாக எல்லாம் செய்திகள் வந்திருந்தன. இந்த செய்திகளை ஆதாரப்படுத்தும் வகையில் செய்மதி படங்களும் அதாவது செயற்கைக்கோள் படங்களும் வந்துவிட்டன. இந்த தாக்குதலில் குறைந்தது 10 அமெரிக்க படையினர் காயமடைந்ததாகவும் அதில் 2 ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் அமெரிக்க இராணுவம் ஒத்துக்கொண்டுள்ளது. இப்போது இஸ்ரேலுக்குள் தலைநகர் டெல் அவீவ் உட்பட்ட இடங்களில் ஈரானிய ஏவுகணைகள் அதிகமாக விழுந்து வெடிக்கின்றன. இதனால் இஸ்ரேலியர்களும் போரின் பயப்பீதியை இப்போது தினசரி வாழ்வில் அனுபவிக்கும் மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இதற்கு மறுபுறத்தே இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது தொடர்கின்றன. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் அணு ஆயுதங்களை செய்யும் இறுதி கட்டத்தில் இருப்பதான ஒரு அச்சமும் பதற்றமும் இருப்பதால் அணுக்கனநீர் அதாவது ஹெவி வாட்டர் எனப்படும் அணுக்கனநீர் மற்றும் ஜெலோகேக் எனப்படும் யுரேனிய செறிவு இருக்கக்கூடிய இடங்கள் என இஸ்ரேல் எந்தெந்த இடங்களை சந்தேகிக்கின்றதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அதாவது அணு உற்பத்தி இடம்பெறும் இடங்களிலெல்லாம் தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் ஈரானின் புஷேர் அணுமின் நிலையம் 3 முறை இந்த போர்க்காலத்தில் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களால் இதுவரை கதிர்வீச்சு கசிவு எதுவும் வெளிப்படவில்லை என ஐநாவின் சர்வதேச அணுசக்தி முகமை நேற்று ஆசுவாசத்துடன் அறிவித்துக் கொண்டாலும் இஸ்ரேலின் அபாயகரமான ஆட்டம் ஈரானிய அணு உலைகளை மையப்படுத்தி தொடர்வதால் இந்த அபாயகரமான ஆட்டம் எப்போது எதனை விளைவிக்கும் என்பதை கூற முடியாமலேயே உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க தரப்பிலும் போரை விரிவாக்கும் அறிகுறிகள் வருகின்றன. மத்திய கிழக்கில் ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் ஆகியன ஏற்கனவே உள்ள நிலையில் தற்காலிகமாக ஜெரால்ட் ஃபோர்ட் தீ விபத்து காரணமாக கிரேக்கத்தில் திருத்தப் பணிகளை செய்திருந்தாலும் மீண்டும் அது மத்திய கிழக்குக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த விமானம் தாங்கி கப்பல்களுக்கு அப்பால் ஜார்ஜ் புஷ் விமானம் தாங்கி கப்பலும் அனுப்பப்படும் என்ற செய்திகள் வந்துள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புறத்தே ஈரானுடன் ராஜதந்திர பேச்சுக்கள் தொடர்வதாக சொன்னாலும் அந்த பேச்சுக்கள் தொடர்பான ஆதாரங்கள் இன்று வரை வெளியாகாத நிலையில் இந்த மோதலை அவர் இன்னமும் தீவிரப்படுத்தக்கூடிய கமுக்கமான நகர்வுகளிலும் ஈடுபடுகின்றார். இதனால் தான் ஜார்ஜ் புஷ் போன்ற புதிய விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை விட ஈரானில் இன்னமும் 3554 இலக்குகள் தாக்கப்பட வேண்டியுள்ளதாக நேற்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு அப்பால் அமெரிக்காவின் 82வது வான்வழி தரையிறக்க பிரிவு இல்லையென்றால் ஏர்போன் பிரிவு என கருதப்படும் பரஷூட் பிரிவில் 1000 துருப்புக்களும் மெரைன் எனப்படும் ஈரூடக படையினரும் மத்திய கிழக்குக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மத்திய கிழக்குக்கு மெரைனின் போர்க்களங்கள் குறிப்பாக USS ட்ரிப்போலி போன்ற போர்க்களங்கள் வளைகுடாவுக்குள் பிரவேசித்து விட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை தனது வான்வழி தரையிறக்க பிரிவையும் மரைன்களையும் அதாவது ஈரூடக படையணியையும் இணைத்து ஈரானின் கார்க் தீவு,
ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதிகள் இல்லையென்றால் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானிய தீவுகளில் ஒரு அதிரடியான இராணுவ நடவடிக்கையை எடுப்பதற்கு தயார்படுத்தல்கள் எல்லாம் தெரிகின்றன. ட்ரம்பை பொறுத்தவரை அவர் எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்துவதில் பெயர் பெற்றவர் என்பதால் ஏப்ரல் 6க்கு பின்னர் அவர் ஈரானுக்கு விதித்த காலக்கெடுவின் முடிவின் பின்னர் ஈரான் ஹோர்மோஸ் நீரிணை விடயத்தில் சாதகமாக ஒரு நகர்வை வெளிப்படுத்தாமல் விட்டால் பாய்வாரா, இல்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காலக்கெடு நீடிப்பு, இல்லை என்றால் ஏதாவது பேச்சுவார்த்தைகளை காட்டி அவர் பம்மிக்கொள்வாரா என்பது துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் ஈரானின் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள தீவுகளை கைப்பற்றும் வழிகள் குறித்து ஒருவேளை அமெரிக்கா முனைப்பு காட்டினால் அதற்கு பதிலடியாக நிச்சயமாக ஈரானும் எதிர்வினையாற்றும் என்பதால் எல்லா இடங்களிலும் போர் பதற்றங்கள் நீடிக்கத்தான் செய்கின்றன. குறிப்பாக இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கடக்க உள்ள காலப்பகுதியில் ஒருவேளை இந்த 2.0 போர் மத்திய கிழக்கில் விரிவாகலாம் என்ற அச்சங்கள் உள்ளன. நிச்சயமாகவே இந்த நிலவரங்கள் இலங்கை தீவு போன்ற நாடுகளுக்கு நல்ல அறிகுறிகளை தினசரி வழங்கிக் கொள்ளவே இல்லை.